அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் 5வது மாதத்தின் இந்த உபவாச நாளிலே கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு சுகம், சரீரத்திலே பலன், ஆரோக்கியம் ஆண்டவர் தருவார், பாதுகாப்பை தருவார், ஆண்டவர் கிருபையை தருவார். நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிங்க, ஆண்டவருக்கென்று வாழுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். உங்கள் தேவை என்னது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அதனதன் காலத்திலே கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். சிலருடைய வாழ்க்கையில் அதனதன் காலத்தில் ஏன் ஆண்டவர் சந்திக்கலைன்னா, அவங்க ஜெபிக்கிறவங்க இல்லை, ஆண்டவரை தேடுறவங்க இல்லை, ஆண்டவருக்கு வேண்டி வாழ்கிறவங்களும் இல்லை. ஏதோ உலகத்தில் வாழ்கிறாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறவங்க, அவங்களுக்கு அந்த காரியங்கள் கைக்கூடி வரவில்லை. உண்மையாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்குன்னு பரிசுத்தமாக சாட்சியாக வாழ்கிறவங்களுக்கு அதனதன் காலத்தில் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் நிறைவேற்றி வருகிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வார்த்தை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். உங்கள் விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார், உங்கள் அழுகையின் கண்ணீரையும் ஆண்டவர் காண்கிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த மனிதனை குறித்து, அவனுடைய பெயர் எசேக்கியா. அந்த எசேக்கியா அவனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார், அவனுடைய கண்ணீரையும் ஆண்டவர் கண்டார். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், கண்ணீரை ஆண்டவர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் அந்த ஆண்டவரால் எழுதப்பட்டது. இது நடந்த நிகழ்வுகளைத்தான் இந்த வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு கற்பனை காவியமாகவோ அல்லது ஒரு கதை சம்பவமாகவோ அல்ல. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் நிறைவேறினது. அது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அன்னைக்கு நடந்த அதே நிகழ்வுகள் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவனுடைய பெயர் எசேக்கியா. அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயரை சொல்லி, இவனுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், இவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று அவனுடைய சரித்திர பூர்வமான காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவனுடைய விண்ணப்பம் என்ன, இவனுடைய கண்ணீர் ஏன் இவன் அழ வேண்டும், அதை குறித்து அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரையில நீங்கள் வாசிக்கும் போது, முதல் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். இவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி பிளவ வியாதி, அல்லது இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற கேன்சர் வியாதி. ஒரு பக்கம் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான். இந்த வியாதியினுடைய தாக்கம் அதிகமாகி அவனுடைய சரீரத்தில் அந்த வியாதி ஒரு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தினபடியினால் அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, எசேக்கியா ஒரு பக்கம் வியாதிப்பட்டிருக்கிறான், இனி ஒரு பக்கம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு பக்கம் அவனுக்கு கொடூரமான வியாதி, இனி ஒரு பக்கம் ஒரு மரண சம்பவம். அப்ப ரெண்டும் இவனுக்கு, ஒரு பக்கம் இவனுடைய கண்களிலே கண்ணீர், இனி ஒரு பக்கம் இவன் செபிக்கிறான். இவனுக்கு வியாதி வந்தது மாத்திரமல்ல, ஒருவேளை இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஒருவேளை அந்த வியாதி தானே, இதை சுகப்படுத்தி விடலாம், குணமாக்கி விடலாம், மருத்துவமனைக்கு போய் டாக்டரிடத்துல போய் நல்ல ஆலோசனை கேட்டு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து நமக்கு இதை குணமாக்கி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே ஏசாயா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும், அப்படியே அது நிறைவேறும். ஆகவே இந்த எசேக்கியா எனப்பட்ட தீர்க்கதரிசி இந்த எசேக்கியாவை தேடி வருகிறான்.
ஒருவேளை இவன் வியாதிப்பட்டதனால் வருகிறானா, இல்லை இவன் எதனால் அவனை பார்க்க வருகிறான், அல்லது அவனிடத்தில் ஜெபம் பண்ண வருகிறான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்தில் வந்து இந்த எசேக்கியாவினிடத்தில் இவன் சொல்லுகிறான், எசேக்கியாவே நீர் பிழைக்க மாட்டீர். இவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர். ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கும்போது, அல்லது ஒரு வியாதி அவனை தாக்கி அந்த வியாதி கட்டில் இருக்கும்போது, இவன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன குணமாக்குங்க, அந்த வியாதிப்பட்டவனே சொல்லுகிறான், இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போங்க, இந்த மருத்துவமனைக்கு கொண்டு போங்க, இந்த டாக்டர் இடத்துல கொண்டு போங்க. அந்த நோயாளியே இன்றைக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த நோயாளி எதற்காக இவ்வளவு பெரிய மருத்துவமனை, இவ்வளவு பெரிய டாக்டரை ஏன் சந்திக்க சொல்லுகிறான்? அந்த டாக்டரிடத்தில் போகும்போது, அந்த டாக்டருடைய அறிவுரை நமக்கு வரும்போது, அந்த டாக்டர் எனக்கு மருத்துவம் பார்க்கும்போது இந்த வியாதி குணமாகும், இந்த வியாதி எனக்கு சுகமாகும். அப்ப அவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த வியாதி குணமாகும் என்கிற நம்பிக்கை, வியாதி சுகமாகும் என்கிற நம்பிக்கை. அதே போலத்தான் இந்த எசேக்கியாவும் அவனுக்கு வியாதி குணமாகும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று. அதுவும் இவன் சொல்லுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். இது ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், எசேக்கியாவே நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இவன் தீர்க்க தரிசனமாய் இந்த எசேக்கியாவுக்கு சொல்லுகிறான். ஆனால் இவனுடைய நம்பிக்கை, எப்படியாவது நான் சுகமாகி விடுவேன், எப்படியாவது நான் குணமாகி விடுவேன், என்னுடைய வியாதி குணமாகும், அப்படி ஒரு நம்பிக்கை இருந்த நேரத்தில் எசேக்கியா வந்து சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இப்பதான் இவனுக்குள்ள அந்த ஒரு கண்ணீர் வருகிறது. ஐயோ நான் மரித்து போவேனே, நான் இனி உலகத்தில் பிழைக்க மாட்டேனே, மரித்து போவேனே என்கிற ஒரு பயம் உண்டாகிற, மரண பயம், ஒரு மரண பயம், ஒரு மரண பயம் உண்டாகிறது. இன்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிப்பட்ட மரண தருவாயில் இருக்கிற அவங்கள போய் பாருங்க, யாரும் சாகிறதுக்கு விருப்பம் இருக்காது. எவ்வளவு பெரிய வயதுள்ளவர்களாக இருந்தாலும் அவங்க சாகிறதுக்கு ஒரு விருப்பமற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அவர்களிடத்துல போய் நீங்க பிழைக்க மாட்டீர் என்று டாக்டர் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். நான் பிழைக்க மாட்டேனா, நான் செத்து போயிருவேனா என்கிற ஒரு பயம் உண்டாகும். அதே போலத்தான் இந்த எசேக்கியாவுக்கும் ஒரு மரண பயம் உண்டாகிறது. இப்ப மரண பயத்தோட போய் ஆண்டவரிடத்துல போகிறான். ஒரு வியாதியின் உச்ச கட்டத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் போகிறான். ஆண்டவரிடத்துல போய் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. இப்ப எசேக்கியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இவனுடைய வியாதியோ ஒரு கேன்சர் வியாதி, ஒரு கொடூரமான வியாதி. அப்ப இவன் பிழைக்க மாட்டான், மரித்து போவான் என்கிற ஒரு செய்தி வந்த உடனேயே இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஒரு மரண பயத்துல அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஒரு வியாதியின் அந்த ஒரு உச்சக்கட்டத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு வியாதி வரும்போது இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு போராட்டம் வரும்போது இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாலும், இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னாலும், இவன் ஆண்டவரிடத்துல போகும்போது சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன். இங்கே பாருங்க, இவன் கர்த்தரை நோக்கி 3வது வசனம், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். இவன் கர்த்தரை நோக்கி ஒரு பக்கம் ஜெபிக்கிறான், இனி ஒரு பக்கம் அழுகிறான். ஆண்டவரை நோக்கி இவன் அழுகிறான், இயேசுவை நோக்கி அழுகிறான்.
இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னாலும், இனி ஏசாயா சொல்லியாச்சு, தீர்க்கதரிசி சொல்லியாச்சு, இனி எனக்கு மரணம் தான், இனி நான் பிழைக்க முடியாது, இனி நான் செத்து போவேன் என்று அப்படி அவன் இருக்கவில்லை. இவன் இயேசு சொன்னார் என்று சொன்னாலும் இந்த சூழ்நிலைகளை எனக்காக ஆண்டவரால் மாற்ற முடியும், இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல் அவனுக்கு உண்டாகிறது, ஒரு விசுவாசம் வருகிறது. ஆண்டவரிடத்தில் போய் கேட்டால் அவர் இதை செய்வார், ஆண்டவரிடத்தில் போய் கேட்டால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் போது எனக்கு ஒரு அதிசயம் வெளிப்படும் என்கிற நம்பிக்கை இவனுக்கு உண்டாகிறது. மனிதர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், நீ பிழைக்க மாட்ட, செத்து போவிடுவ, இவனுக்கு இந்த வியாதியினால பெரிய பாதிப்பு வரும், இது எந்த வியாதியா இருக்கும், அந்த கேன்சரா இருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரால சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அப்ப ஆண்டவரிடத்துல போய் எசேக்கியா மிகவும் அழுதான், அவன் மிகவும் அழுகிறான், அவன் மிகவும் அழுகிறான். ஆண்டவருக்கு முன்ன எந்த ஒரு மனிதன் அழுகிறானோ ஆண்டவரால பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. உங்க பிள்ளைய பாருங்க, உங்க பிள்ளைகள் அழுதா பெற்றோரால சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம வீட்டிலேயும் 2 வயசு குழந்தை அது அழுதா உடனே தாய்க்கு வருது கோபம் பத்துட்டு. ஆமா, அப்படிதான் இந்த காலம். அப்ப இந்த அழுதால் ஒரு பெற்றோரே இப்படி இருக்கும்போது, ஒரு தாய் இப்படி இருக்கும்போது, ஆண்டவர் நம்மளை பெற்றெடுத்தால் ஆண்டவரிடத்தில் போய் நம்ம அழும் பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க அழுகிறதை அவரால் தாங்க முடியவில்லை, நீங்க வடிக்கிற கண்ணீரை அவரால் தாங்க முடியவில்லை, நீங்க வடிக்கிற அழுகையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்க அழுது பாருங்க, உடனே அற்புதம் நடைபெறும். நீங்க அழுது பாருங்க, உடனே விடுதலை வரும். இப்ப லாசருவுக்கு வீட்டுல அவனுக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். அப்ப இந்த 3 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லை, தாய் தகப்பனை இழந்த ஒரு அனாதையை போல வாழ்ந்த 3 பிள்ளைகள், லாசரு, ஒரு மார்த்தாள், ஒரு மரியாள். அப்ப இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு ஒரே ஆதரவு லாசர் தான். ஒரு அப்பா ஸ்தானத்திலே இருந்து இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் எல்லா காரியங்களையும் இந்த லாசர் தான் செய்து வந்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது லாசருவுக்கு ஒரு கொடிய வியாதி வந்தது. அவன் மரித்து போனான். மரித்து போய் இந்த லாசரு மரித்து போனான், இவனை குணமாக்கலாம், இவனை சுகமாக்கலாம் என்று, இவனுக்கு விடுதலையாக்கிடலாம் என்று இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும். உடனே இந்த 2 பேரும், மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்புறாங்க, இயேசுவுக்கு அனுப்புறாங்க. இயேசுவே, நீ ரொம்ப நேசிக்க கூடிய அந்த லாசரு மரித்து விட்டான், நீர் இப்போ உடனே வந்து விட்டால் அவனை விடுதலையாக்கி விடலாம், அல்லது உயிரோடு எழுப்பி விடலாம், அல்லது அவனை குணமாக்கி விடலாம். இப்பதான் வரணுன்னு ஆண்டவரை வருந்தி அழைத்த போது அவர் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் ஊழியம் அதிகமாக இருந்தது. ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயேசுவை பாருங்க, அவர் போன ஊர்ல அவருடைய ஊழியம் முடியவில்லை. ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள், ஜனங்களுக்கு நான் அற்புதம் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இது எனக்கு இந்த நாளிலே கிடைத்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று 4 நாட்களாகிவிட்டது. 4 நாட்களுக்கு பிறகு இந்த மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டிற்கு வர்றாங்க. வரதுக்குள்ள இந்த லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாளாகிவிட்டது. இப்ப மார்த்தாளும் மரியாளும் அழுகிறாங்க, ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. ஆண்டவரே, ஒரு மார்த்தாளும் மரியாளும் ஒருத்தி போய் தான் சந்திக்கிறான். இயேசு வருகிறார் என்று சந்திக்க ஒருத்தங்க தான் போறாங்க. ஒருத்தங்க இயேசுவை கண்ட பிறகு காணாதது போல திரும்பி இருக்கிறான். ஏன்னா சகோதரனுக்கு குணமாக்க இயேசு வரல என்கிற கோபத்தில் திரும்பி இருக்கிறாள். திரும்பி இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு அப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் வந்தபோது மார்த்தாளும் மரியாளும் ஓ என்று அழுகிறார்கள். அழும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார்.
அந்த மார்த்தாளும் மரியாளும் அழுகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சகோதரன் லாசரு, அவன் மரித்து போனானே, இனி எங்க எதிர்காலம் இனி எப்படி? எங்களுக்கு நீ யார் உதவி செய்வது? எங்களுக்கு நீ யார் இந்த காரியத்தை செய்வது? யார் எங்களுக்கு நீ பாதுகாப்பு? எங்களுக்கு லாசரும் இறந்து விட்டான், அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள், இனி எங்களுக்கு அந்த உலகத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. அழுகுறாங்க. இவங்க பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. சில மரண வீட்டில் போனால் சில சகோதரிமாருங்க கணவன் இறந்திருப்பாங்க. அவங்க சொல்லி சொல்லி திருமணத்திலிருந்து நடந்ததுலேருந்து அவர் இறந்தது வரையிலும் அவர் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ, என்னெல்லாம் உதவி செஞ்சாரோ, என்னெல்லாம் பண்ணினாரோ, எப்படி பாதுகாப்பாக இருந்தாரோ எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சொல்லி சொல்லி அழுவாங்க. அதே போல இந்த 2 பேரும் அழுகிறத பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார். அப்ப நம்ம அழுகிறதை பார்க்கும்போது இயேசுவால பொறுத்து கொண்டு இருக்க முடியாது, இயேசுவால வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நம்மளோடு இணைந்து இயேசுவும் அழுகிறார், நம்மளோடு இயேசுவும் இணைந்து அழுகிறார். அப்ப அழுகிறது மாத்திரமல்ல, இவங்களுடைய பிரச்சனை என்ன? லாசரு உயிரோடு இருக்க வேண்டும், அதுதான் பிரச்சனை. லாசரு மரித்து விட்டான், இதுதான் பிரச்சனை. மறுபடியும் லாசர் எங்களுக்கு வேணும். இப்ப லாசரை இழந்து போனதினால் நான் துக்கத்தோடு இருக்கிறேன், லாசரை இழந்து போனதினால் நான் வேதனையோடு இருக்கிறேன், லாசர் மரித்து போனதினால் நான் உதவியற்றவளாய் இருக்கிறேன். இப்ப லாசர் திருப்பி வேணும். அப்ப இவங்க சந்தோஷமாய் வாழுவாங்க, இவங்க மகிழ்ச்சியாய் வாழுவாங்க, நிம்மதியாய் வாழுவாங்க. லாசர் உயிரோடு வேணும், இதுதான் அவங்க பிரச்சனை. உடனே ஆண்டவர் பார்த்தால் 2 பேரும் இப்படி அழுகுறாங்க. இவங்களுடைய பிரச்சனை லாசர் உயிரோடு வேணும், அது அவருக்கு முன்ன லேசான ஒரு காரியம். இயேசு நேரடியாய் லாசருவை அடக்கம் பண்ணின கல்லறைக்கு போறார். கல்லறை போயிட்டு கல்லறையில நின்று கொண்டு ஒரு சிம்பிளா சொல்லுகிறார், மரித்து போன லாசருவே நீ எழும்பி வா. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அங்கே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, பட்டாருங்கிற ஒரு சத்தம். கல்லறை வெடித்து திறந்தது. லாசரு உயிரோடு எழும்பி மேலே வருகிறான். லாசரு எழும்பி மேலே வருகிறான். லாசரு உயிரோடு எழுந்து அவனுடைய வீட்டில் மறுபடியும் வந்து இந்த மார்த்தாள் மரியாளுக்கு அவர் ரொம்ப ஆதரவாய் இருந்தான். இந்த லாசர் ஆண்டவரால் செய்ய முடியும், அவனுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், அவரால் எதையும் செய்ய முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இது அன்னைக்கு நடந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல, இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்குதுங்க, இன்னைக்கு நடக்குது. குஜராத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த சாலோம் ஊழியத்திலிருந்து நாங்கள் போனோம் குஜராத்துக்கு போயிருக்கும் போது அதில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் அவர் முக்கியமான சில குடும்பங்களுக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார். அதிலே ஒரு சின்ன பையன், கிஷான் என்கிற ஒரு பையன், சின்ன ஒரு 12 வயசுள்ள ஒரு பையன். அவனை காட்டி, பிரதர் இவன் மரித்து போனான், ஆண்டவர் இவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். எப்படின்னு கேட்கும்போது இவங்க அங்க குட்டைன்னு சொல்றாங்க, ஒரு குளம் போல பெரிய கிடக்கிற தண்ணி. அதுல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் 6 பேர் சேர்ந்து அந்த இடத்துல குளிக்க போனாங்க. குளிக்க போகும்போது எல்லாரும் நீச்சல் அடிச்சாங்க. அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை, அப்படியே உற்சாகத்தை வெளிப்படுத்தி ஹைட்டிலிருந்து சாடி குதிச்சு அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதிலே கொஞ்சம் உயரமான இடத்திலிருந்து தண்ணீரை நோக்கி பாய்ந்து வந்த கிஷான் அப்படியே அந்த தண்ணீர் வெளியாய் கீழே அந்த சகதியில உள்ள போய் மாட்டி அவனால வெளியில வர முடியவில்லை. அவனால வெளியில வர முடியாதபடி தலையும் அந்த கரங்களும் உள்ளே மாட்டி அப்படியே அந்த சேருக்குள்ளே மாட்டி அப்படியே மரித்து போனான் கிஷான். மற்ற பிள்ளைகள் கிஷானை தேடி பார்க்கும்போது கிஷான் வெளியில இல்லை. அந்த இடத்துல நின்று மற்ற பிள்ளைகள் சத்தம் போட்டார்கள். சத்தம் போட்டதை கேட்டு அந்த வயல்வெளியில தோட்ட வேலை செய்தவர்கள் என்னடா என்று கேட்கும்போது, கிஷான் இதுக்குள்ளே போனான், அவன் மறுபடி திரும்பி வரவில்லை என்று சொல்லி அந்த வயல்வெளியில இருந்தவங்க எல்லாருமே அந்த குட்டைக்குள்ள எல்லாரும் தேடி பார்த்து கடைசியாக அந்த 12 வயசுள்ள கிஷானை தூக்கி கொண்டு வரும்போது செத்து போய்விட்டான். அவனை கொண்டு போய் வீட்டிற்கு தவுகல் கொடுக்கப்பட்டது. வீட்டில் இருந்து தாயார் வந்தார்கள், அழுதார்கள். தூக்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கப்பட்டது.
வீட்டில் வைக்கும்போது தகப்பனார் ஒரு கூலி தொழிலாளி, கொஞ்சம் தூர இடத்துல போய் கூலி வேலை செய்யக்கூடியவர். ஆனால் இவருக்கு தகவல் சொல்லுவதற்கு இந்த நாட்களை போல அந்த இடங்கள்ல போன் வசதி இல்லாதபடியினால் இப்ப கிசான் இறந்த செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரப்பினது. இவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். வில்லு அம்புகளை வைத்து ஒரு காலத்தில் பாவம் செய்து வேட்டையாடி கொண்டிருந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இப்ப ஏற்றுக்கொண்ட குடும்பத்திலே இப்படி ஒரு மரணம். உடனே அந்த தகப்பனுக்கு தகவல் சொல்ல முடியாமல் இப்ப ஊரார் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. தகப்பனார் எங்கன்னு கேட்டா, தகப்பனார் இப்படி வேலைக்கு போனார், அவர் வருவதற்கு தாமதமாகும். 7 மணி வரையிலும் இவன் வெயிட் பண்ணாங்க, யாரும் தகப்பனார் வரவில்லை. அப்ப இவனுக்கு அந்த மரண அடக்கத்துக்காக அந்த ஊரை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, மணி 7 மணி ஆகிவிட்டது, இனி இந்த 7 மணிக்கு மேல நம்ம இவனை அடக்கம் செய்ய முடியாது, நாங்கள் எல்லாம் போகிறோம்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு இரவு 9 மணிக்கு அந்த பையனுடைய தகப்பனார் வீட்டுக்கு வருகிறார். தகப்பனார் வீட்டிற்கு வரும்போது இவர் கண்ட உடனே அழுதார். முதலாவது இவர் அழுதார். இந்த ஒரே மகன், தாய் தகப்பனுக்கு ஒரே பையன் இறந்து விட்டானே என்கிற அந்த வருத்தத்தில் அழுகிறார். அழுது பிள்ளை ஒரே பையன் மரித்து போன அந்த காரியம் கண்களுக்கு முன்ன இருக்கும்போது தாய்க்கும் தூக்கம் இல்லை, தகப்பனாருக்கும் தூக்கம் இல்லை. நடுராத்திரி 1 மணிக்கு இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறதாம். நம்மளுடைய சபையின் போதகர் லாசரு மரித்து போனான், 4வது நாளில் வந்து அவனை உயிரோடு எழுப்பினாரே. அப்ப எங்க விசுவாசம் இயேசுவுக்கு மேல, உயிரோடு எழுப்பின ஆண்டவருக்கு மேல நாங்க விசுவாசமாய் இருக்கிறோம், அவரைத்தானே நாங்க நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எங்க பையனை அவரால் எழுப்ப முடியும் என்று கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. 2 பேரும் பணம் நடுவில் இருக்கிறது. ஒரு பக்கம் தாயார், இனி ஒரு பக்கம் தகப்பனார். 2 பேரும் இணைந்து அந்த பிணத்தின் மேல் கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இரவு 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் காலையில் 5 மணி வரையிலும் ஜெபிக்கிறார்கள். 5 மணி வரையிலும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிச்சு 5 மணிக்கு கிஷானுடைய காலிலே ஒரு சின்ன ஒரு அசைவு வந்து விட்டது. இந்த அசைவை பெருவிரலிலே ஒரு அசைவு வந்து விட்டது. இதை பார்த்தவுடனே என்னுடைய மகனுக்கு உயிர் வந்து விட்டது என்று இன்னும் போராடி ஜெபிக்கிறார்கள். இன்னும் நல்ல ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்க காலையில 7 மணிக்கு உள்ளே கிசான் எழும்பி உட்கார்ந்திருந்து அம்மா பசிக்குது என்று அவன் சாப்பாடு கேட்கிறான். தாயார் சமையல் செய்து இந்த கிசானுக்கு சாப்பாடு காலையில கொடுக்கிறார்கள். இப்ப கிசான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது ஊரார் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு ஊரார் எல்லாரும் திரண்டு வருகிறார்கள். திரண்டு வருகிற நேரம் கிசான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப எல்லாரும் விசாரிக்கிறார்கள், என்ன நடந்தது, எப்படி இது மரித்து போன கிசான் எப்படி உயிரோடு எழும்பினான் என்று அந்த இடத்துல விசாரிக்கப்பட்டது. இப்ப இந்த வீட்டுல உள்ளவங்க அவங்களுக்கு காஸ்பல் சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க. இப்ப கிசான் மரித்து போனது ஆண்டவருடைய சித்தம், இவன் உயிரோடு எழும்பினது ஆண்டவருடைய சித்தம். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இவங்களுக்கு அந்த ஊர்ல இருந்த நெருக்கடிகள் வந்தது, பயங்கரமான நெருக்கடிகள் வந்தது. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எவ்வளவோ சுவிசேஷம் அறிவித்த பிறகும் யாரும் ரட்சிக்கப்படுவதாக இல்லை, அவங்க யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. உடனே ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதித்து இவனை உயிரோடு எழுப்பின பிறகு இயேசுதான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினவர், அவர்தான் எங்க பிள்ளையும் உயிரோடு எழுப்பினார் என்கிற செய்தி அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டு இன்னைக்கு அந்த கிராமமே ஒரு கிறிஸ்தவ பெயர் வைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப உயிரோடு ஆண்டவர் அன்றைக்கு எழுப்பினார், இன்னைக்கு எழுப்பினாரா? இன்னைக்கும் அதே அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஒரு தேவன். அவர் இன்னைக்கு மரணத்தை ஜெயித்தவர், இன்றைக்கும் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு அவர் இருக்கிறார். 4வது வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம்,
ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ. ஏசாயா தீர்க்க தரிசனமான சொல்லிட்டு வந்தான் பாருங்க. இல்லைன்னா அந்த எசேக்கியா, போடா நீ என்னடா தீர்க்கதரிசி, நீ என்னடா தீர்க்கதரிசி. ஒருவேளை இந்த ஏசாயாவை இந்த எசேக்கியா குற்றப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு தெரிந்திருந்தால் குற்றப்படுத்தலாம். ஏனென்றால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான் ஏசாயா. முதலாவது இவன் பொய் சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இதை சொல்லி கொண்டு அவன் திரும்பி வருவதற்குள்ளே ஆவியானவர் ஏசாயோடு பேசுகிறார். ஏசாயாவே நீ திரும்பி போ, திரும்பி போய் அவனிடத்தில் போய் சொல்லு, ஆண்டவர் உனக்கு மறுபடியும் ஜீவனை தருகிறார். போய் சொல்லு, மறுபடியும் ஜீவனை தருகிறார், மறுபடியும் உனக்கு உயிர் வருகிறது, நீ மறுபடியும் 15 ஆண்டுகள் நீ இன்னும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழப்போகிறாய், போய் சொல்லு. இந்த ஏசாயா போய் சொல்லுகிறான். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான் எசேக்கியாவினிடத்தில், எசேக்கியாவே நீர் மரித்து போக மாட்டீர், இன்னும் நீர் 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வீர் என்று இந்த ஏசாயா சொல்லுகிறான். ஆண்டவர் இதை சொல்லுகிறார், இதை இயேசு சொல்லுகிறார். போய் சொன்னான் பாருங்க. எசேக்கியாவுக்கு மரண படுக்கை மாறிவிட்டது, அவனுடைய வியாதி குணமானது, மறுபடியும் அவனுக்கு உயிர் வந்தது, மறுபடியும் சரீர ஆரோக்கியம் வந்தது. மறுபடியும் அதே தேசத்தில் இந்த எசேக்கியா ராஜா 15 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் இருந்தான் என்று தொடர்ந்துள்ள அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். இயேசு நேற்றும் இன்றும் என்றைக்கு மாறாதவர். ஆண்டவருக்கு மேல விசுவாசம், அவருக்கு மேல நம்பிக்கை, அவர்தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்கிற அந்த திடகாத்திரமான ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அப்ப நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் நம்ம எப்படி ஜெபிக்கணுமா தெரியுமா? நம்ம ஜபம் கேட்கப்படணும். ஆண்டவரே எனக்கு அந்த வியாதி சுகமாகணும், எனக்கு அந்த கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கணும், எனக்கு இருக்கிற குறையெல்லாம் நீங்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டப்படணும். இப்படின்னு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் நீங்க எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? முதலாவது நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், ஒரு நம்பிக்கையா ஜெபிக்கணும். நம்பிக்கையா நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஐயா இவன் செத்தாச்சு, இனி எப்படி இவன் உயிரோடு எழும்புவான் அப்படின்னு அங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. டாக்டர் சொல்லிட்டார், இனி காலம் ஃபுல்லா இந்த வியாதிக்கு மாத்திரை மருந்து எடுத்துதான் ஆகணும். டாக்டர், அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அவரே சொல்லிட்டார், இனி அவ்வளவுதான், நான் கடைசி வர மருந்து மாத்திரை எடுத்தே ஆகணும். நான் கடைசி வர டாக்டரே சொல்லிட்டார், இது நரம்பு பாதிப்பு, நரம்பு நோய், நீ அதனால இப்படிதான் தொண்ணி தான் நீ நடக்கணும். டாக்டரே சொல்லிட்டார், பிரபலமான பெரிய டாக்டரே சொல்லிட்டார், இனி நான் காலம் ஃபுல்லா இப்படிதான் நடந்தாகணும். சூழ்நிலைகளை தேவனால மாற்ற முடியும். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இயேசு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஜபத்தை கேட்கணுமானா நம்பிக்கையோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர யுத்தம். ஒன்று எத்தியோப்பியர்கள், இனி ஒன்று ஆசாவும் யூதர்களும். 2 பகுதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பயங்கர யுத்தம் நடக்கு, சண்டை நடக்கு. ஆனா எத்தியோப்பியர்களுக்கு படை 10 லட்சம், அவனுக்கு ரதங்கள் மாத்திரம் 300 ரதங்களும் 10 லட்சம் படை வீரர்களும். ஆனா ஆசாவும் யூதாவும் இயேசுவை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள். இவங்க 5,08,000 பேர். இவங்களுக்கு இருக்கிறது வெறும் 5,08,000 பேர். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். போங்க, தைரியமா போங்க. ஆண்டவர் தைரியத்தை கொடுத்து அனுப்புகிறார். தைரியம், நீங்க போகிற இடத்துல தைரியமா போங்க. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, தைரியமா போங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போறீங்களா, தைரியமா போங்க. தைரியத்தை ஆவியானவர் தான் தர முடியும். நம்ம தைரியமா போனோம்.
இன்னைக்கும் யாரிடத்துல வேணும்னாலும் நம்ம போய் பேசுறதுக்கு நம்ம இப்படி குனிஞ்சு அப்படியே ஒன்றும் வேண்டாம். தைரியமாய் போய் நெல்லுங்க. ஆவியானவர் தருகிற தைரியம். எந்த ராஜாக்களிடத்திலையும் தைரியமாய் போக முடியும். எந்த அதிகாரி இடத்திலையும் தைரியமாய் போய் நெல்லுங்க. எவ்வளவு ராஜாக்களிடத்திலையும் தைரியமாய் போய் நெல்லுங்க. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்குள் இருக்கிறவர் ராஜாதி ராஜா. நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர்தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமா போ. தைரியமா போனாங்க பாருங்க. இப்ப யுத்தம் நடக்கிறது. இதே 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். இவங்களை ஆசாவையும் யூதாவையும் கண்ட உடனே இவங்க பின்வாங்கி பயந்து போனார்கள். பயந்து போனாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த படை வீரர்கள் கொஞ்சம்தான். ஒருவேளை உங்களுக்கு படிப்பு கொஞ்சமா இருக்கலாம், சமுதாயத்துல நீங்க கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். நீங்க தைரியமா போங்க. நீங்க பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், படிப்பு இல்லாதவங்களா இருக்கலாம், நீங்க எது இல்லாம இருக்க தைரியமா போங்க. கர்த்தர் உங்களோடு வந்தால் ஒருவன் உங்களுக்கு முன்ன எதிர்க்க முடியாது. நீங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. இப்ப ஆசாவும் யூதாவும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புறவங்க. அப்ப நம்பிக்கையோடு நீங்க போய் பாருங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எனக்கு கூட நீங்க வாருங்க, எனக்கு இந்த காரியத்தை வெற்றியாய் முடிச்சு தாருங்க. ஒரு சின்ன ஜபத்தை நீங்க செஞ்சுட்டு போங்க, ஆண்டவர் உங்க கூட வருவார். அந்த இடத்துல நிச்சயமாய் ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைப்பதற்கான சான்ஸே இருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய வெற்றியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், உங்க ஜபம் கேட்கப்படணும். கண்ணீரை ஆண்டவர் துடைக்கணும்னா நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். 2வது, மனம் திரும்பி ஜபம் பண்ணணும். மனம் திரும்பாம பாவத்துல பொறாமை, எரிச்சல், வன்கண், அகங்காரம், ஆணவம், சினிமா பார்க்கிறவன், பீடி குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், இவன் போய் ஜபிச்சா ஜபம் கேட்கப்பட மாட்டாது. மனம் திரும்பி ஜபிக்கணும். மனம் திரும்பி ஜபிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட பகல் முழுசும் சண்டை, அவளை போட்ட சாபங்களும் அவளை போட்ட நெருக்கடிகளும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல போய் 2 பேர் வேலை செய்கிறவங்க பக்கத்தில் கூட வேலை பார்க்கியவளை மேல் அதிகாரி கிட்ட போய் குண்டனி சொல்லி குறை சொல்லி அவளை குற்றம் சொல்லி பகல் முழுதும் இப்படி நடந்து ராத்திரி வந்து பரிசுத்தமான போல தோத்திரம் 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 தோத்திரம். இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். மனம் திரும்பணும். மனம் திரும்பி தாழ்மை, பொறுமை, அன்பு, சகோதர சிநேகம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் உள்ளவங்களா இருந்து ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு மனம் திரும்புதலை தந்திருக்கிறீர், அந்த மனம் திரும்புதலோட போய் இருந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு கேட்டு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எத்தியோப்பியரை வாதையினால் அடித்தார். வாதையினால் எத்தியோப்பியரை அடிச்சே போட்டுட்டார். ஏன்னா பாவம் இருந்துச்சு, கர்த்தர் அடிச்சார். மறுபடியும் அவர்களை அடிச்சு குணமாக்கி அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பார். இப்ப மனம் திரும்பினாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். மனம் திரும்பாதவங்களுக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். நிறைய சபைகளுக்கு போனாலும் மனம் திரும்பாத கேசுங்க, மனம் திரும்பாத கேசு. கண்ட உடனே சில பேரை கண்ட உடனே மூஞ்சி இழுத்து வச்சுட்டு அப்படி போறது, அப்படி என்ன கிறிஸ்தவ சமுதாயம் பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு பிள்ளைகள். நம்ம எல்லாரையும் கண்டு சிரிக்கணும், எல்லாரையும் கண்டு பேசணும், எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கணும், எல்லாருக்கிட்டே நல்ல பழகணும். நம்ம கிறிஸ்தவள் என்பதை நம்ம வாழ்கிற இடத்துல காட்டணும். நம்ம ஒரு கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை வேலை செய்யற இடத்துல காட்டணும்.
மனம் திரும்பி விண்ணப்பம் பண்ணினால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு அந்த குடும்பத்துக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரனுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு நான் பிரேயருக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் கப்பலில் வேலை செய்கிறாங்க, ஒரு மக துபாயில் இருக்கிறாங்க. அந்த துபாயில் அந்த மருமகனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து நெருக்கடி கொடுத்தாங்க. சரி, இந்த கம்பெனி ரொம்ப நெருக்கடியான கம்பெனியாக இருக்குது, இனி ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலான்னு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்களுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இவங்க மாமியாருக்கு, மனைவிக்கு, அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, இந்த நாளில் எனக்கு இன்டர்வியூ நடக்கும், நான் கேட்குறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இது உனக்கு கிடைக்காது, இந்த பெரிய கம்பெனி, இவ்வளவு பெரிய வேலை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. யாரை கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. யாரு கேட்டாலும் இது கிடைக்காது, உன்னை விட மிடுக்கமாறு, உன்னை விட சாமர்த்தியம் உள்ளவன், உன்னை விட அறிவாளிய எவ்வளவு பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்கிறாங்க, நீ அதுக்கு ஏமாத்திரம், உனக்கு கிடைக்காதுப்பா, நீ அதை ஆசைப்படாத. இவர் ஆனாலும் மாமியார்கிட்ட சொல்லி, அந்த மாமியார் வீட்டில் இருந்து காலையில் ஜபம், காலையில் வந்திருந்து ஜபம். ஆனால் நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்து கஷ்டப்பட்டு 3 பிள்ளைகளை வளர்த்தி இன்னைக்கு 2 பையன்மார்க கப்பலில் வேலை பார்த்து பெரிய வசதியாக இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் நல்ல ஆசீர்வாதம். அப்போ இவர் தான் மருமகனுக்கு வேண்டி இவங்க ஜெபிச்சு 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 அந்த நாளில் இன்டர்வியூவில் இவருக்கு ஆண்டவர் புதிய ஒரு திறமையை கொடுத்து நல்ல அந்த கேள்விக்கான பதில்களை சொல்ல வச்சு அன்னைக்கே செலக்ட் ஆகிட்டார். இவர் செலக்ட் ஆகி அன்னைக்கே ஆர்டர் அடித்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து அந்த வேலை செஞ்ச அந்த கம்பெனி அதுல இவனுக்கு இது கிடைச்சா, இவனுக்கு இது கிடைச்சா, இவனுக்கு இது கிடைச்சா, இவனுக்கு இது கிடைச்சா, இவனுக்கு இது கிடைச்சதா, இப்படின்னெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பாம ஜெபிச்சால், பாவத்தோடு ஜெபிச்சால் அந்த ஜெபத்திற்கு பலன் இல்லை, அந்த ஜெபத்திற்கு பதிலும் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஒரு காரியத்தோட முடிக்கிறேன். 3வது, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கணும். இன்னைக்கு மனுஷமார்களுக்கு சபையில் எங்கேயாவது தாழ்மை இருக்கா, பொறுமை இருக்கா, அன்பு இருக்கா? இதோட ஜெபிக்கணும். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி நீ அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ கர்த்தருக்கு முன்ன உன்னை தாழ்த்தினபடியினால், நீ தாழ்த்தி அழுதபடியினால், தாழ்த்தி ஜெபித்தபடியினால் உன் ஜெபத்தை கேட்டேன். வசனத்தை பாருங்க. அதை பார்க்கும் போதே, நமக்கு படிக்கும் போதே ஆண்டவர் உள்ளத்துல பேசுறார். உன்னை தாழ்த்து, நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணு, நீ தாழ்த்தி அழு, தாழ்த்தி ஜெபம் பண்ணு. அப்ப தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அப்ப உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால், உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வேண்டுமானால், முதலாவது நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும், 2வது மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும், 3வது தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? சோதரம். ஒரு சின்ன ஜெபம். அருமை பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நாங்கள் எங்களை தாழ்த்தன ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமா ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படி ஜெபித்து தேவ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஒரு எசேக்கியாவினுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும்
நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்னென்றும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சத்தமாய் மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.